வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிவபெருமானுக்கு உகந்த பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்த வில்வ மரத்தை எப்படி நம்ம வீட்டிலையே முளைக்க வைக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இது ஃபுட் கண்டெய்னர் பயன்படுத்தி தான் நம்ம இப்போ முளைக்க வைக்க போகிறோம் விதையை. ஃபுட் கண்டெய்னர், கொஞ்சம் மண், அப்புறம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற டிஷ்யூ பேப்பர், இதை வச்சு தான் நம்ம இப்போ முளைக்க வைக்க போகிறோம். ஃபுல்லாக மண்ணை போட்டதுக்கு பிறகு அது மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்காங்க பசங்க பாருங்கள். அது மேலே விதையை தூவி விட்றாங்க. அது விதையை ஃபுல்லாக தூவி விட்டுட்டு ஃபுல்லாக அந்த டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக தூவி விட்டுறாங்க. பாருங்கள், இந்த பசங்களோட ஆர்வத்தை பாருங்கள். மொபைல் பார்க்காம, டிவி பார்க்காம, பசங்களை இந்த மாதிரிக்கு ஏதாவது ஒரு செடி வளர்க்குறதுக்கும் ஏதாவது விதை போட்டு முளைச்சி வரும்போது அந்த ஒரு ஆர்வம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பசங்களோடக்கு அது நல்லா இருக்கும். ஒரு பரவாயில்லையே, நம்ம ஒரு விதை போட்டோம், அது முளைச்சி வருது, அது மரமாகுது. அதில் ஆர்வம் பார்க்கும்போது அவங்க செல்லு, டிவிலாம் அதிகமாக பார்க்க மாட்டாங்க. இதுமாரி ஒரு ஆர்வத்தை பசங்களை சொல்லிக் கொடுக்கலாம். இதுமாரி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு எங்கே ஒரு விதையை பார்த்தாலும் இதை நம்ம முளைக்க வைக்கணும். ஒரு பழம் சாப்பிட்டாலும் அந்த பழத்தோட விதையை நம்ம முளைக்க வைக்கணும், இதை முளைச்சா ஒரு மரமாகும் அப்படிங்கிற ஒரு தெளிவை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஃபுல்லாக போட்டதுக்கு பிறகு, அந்த விதையை போட்டதுக்கு பிறகு அது மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மண்ணை போடுறாங்க. ஃபுல்லாக மண்ணை போட்டுட்டதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே அந்த கண்டெய்னர் கீழே ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா அதில் தண்ணி ஊற்றும்போது அந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி வெளியாகணும். இல்லைன்னா அது ஃபுல்லாகவே தண்ணி இருந்துகிட்டே ரொம்ப அதிகமாக தண்ணி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த விதையெல்லாம் அழுகிடும். அதனால் கீழே அடியில் ஒரு 2-3 ஹோல்ஸும் நம்ம போட்டிருக்கோம். போட்டதுக்கு பிறகு அதில் தண்ணி ஊற்றுறாங்க. அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அந்த விதை ஃபுல்லாக நனைகிற அளவுக்கு, ஃபுல்லாக கவர் ஆகிறது அளவுக்கு தண்ணி ஊற்றினதுக்கு பிறகு அந்த விதை போட்ட பாக்ஸை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. போய் வச்சதுக்கு பிறகு அது ஃபுல்லாக அவங்க டெய்லியுமே அதில் தண்ணி ஊற்றி அதை முளைச்சி வர்றதை அவங்க பார்க்க போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி வருது பாருங்கள். அந்த முளைச்சி வந்தோன்னா அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த செடியெல்லாம் முளைச்சி வந்துருச்சு, நம்ம வச்ச விதை முளைச்சி வந்துருச்சு, அது ஒரு மரமாக போகுதுன்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. எந்த அளவுக்கு முளைச்சி வந்திருக்கு பாருங்கள், அழகாக முளைச்சி வந்துருச்சு. இது முளைச்சி வருங்கிறதே தெரியாது, ஏதோ அவங்களா ஒரு இதை பார்த்தாங்க, இந்த அளவு முளைச்சி வந்துருச்சு. இதேமாரி உங்கள் பசங்களும் இதுமாரி சொல்லிக் கொடுங்க. உங்கள் பசங்களும் செடி வளர்த்துருக்காங்களா, விதை போட்டு செடி உருவாக்கியிருக்காங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் நண்பர்களே.